வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. பொதுவாக யார் ஆட்சிக்கு வந்தாலுமே சரி, போக்குவரத்து என்பது ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய சமயத்தில், மக்களுக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய சமயத்தில் அதை மக்கள் ரொம்ப விரும்பி ஏற்பாங்க. சாதாரண பஸ் இருக்கு, ஒரு கிராமத்துக்கு போக வரக்கூடிய அளவுக்கு, அது தனியார் பஸ் ஆகட்டும், மற்றபடி கிராமத்து போகக்கூடிய விஷயத்தில் அரசு பஸ்ஸாக இருக்கட்டும், அந்த போக்குவரத்து ஜாயிண்ட் வரக்கூடிய சமயத்தில் மக்கள் எந்த ஆட்சி அப்படிங்கிறப்ப அதனுடைய பிரதிபலனாக அவர் ஓட்டுக்களை அள்ளி விடுவார்கள். அதன் அடிப்படையில் தொடங்கப்பட்ட ஒரு விஷயம் தான் 1996 மினி பஸ் திட்டங்கள். சிற்றுந்து, அதாவது இப்ப நார்மல் பஸ் இருக்கு, அது அப்படியே பைபாஸ்ல போகும். மற்றபடி சில இது ஊருக்குள்ள ரோடுக்குள்ளதான் போகும். ஆனா ஊருக்குள்ள போகாது. ஒரு குறிப்பிட்ட தெருவுக்குள் போகக்கூடிய அளவுக்குலாம் அதனுடைய பஸ்ஸுடைய நீளங்கள் இடிக்கும், அகலங்கள் இடிக்கும். சில கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரோடுகள்லாம் ரொம்ப குறுகலா இருக்கும். அந்த மாதிரி குறுகலாக இருக்கக்கூடிய சமயத்துல அந்த மாதிரி கிராமங்கள்ல மினி பஸ் அப்படிங்கிற பேரை சின்னதா சிற்றுந்தாக விட்டால் எவ்வாறு இருக்கும்? இப்ப கூட பல விதமான கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனியார் பேருந்து போகும். எங்க பக்கம்லாம் ஒட்டன் சத்திரம், ஜவாதுபட்டி புதூர், மற்ற இந்த பக்கம் திண்டுக்கல், பழனி, மதுரை பக்கம் கூட இருக்கு. மினி பஸ் மாதிரி விட்டுருப்பாங்க. தனியாருக்கு ஒரு உத்தரவு கொடுத்து, ஒரு பெர்மிட்டை கொடுத்து, மற்றபடி தனியார் உள்ள போயிட்டு, அதாவது தெருவுக்குள்ளேயே நிற்கும் வண்டி. நார்மலா பஸ் ஸ்டாப்ல இருந்து அது புறப்படாது, சம்பந்தமே இல்லாம ஒரு ஸ்டாப்ல இருந்து புறப்படும். அப்புறம் தெருவுக்குள்ள போகும். தெருவுக்குள்ள போய் தெருக்களை இணைக்கக்கூடிய ஒரு பேருந்தாக மினி பேருந்து 1996 கலைஞர் கருணாநிதியால உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். அதுக்கு பின்னால அதனுடைய செயல் திட்டம் நிப்பாட்டியாச்சு, நிறுத்திட்டாங்க. அதற்கு பின்னால் வரும் காலங்களில் ஜெயலலிதா அம்மையார்லாம் அது பெருசா எடுத்துக்கல. அது எடுத்து என்ன, சென்னையோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கலைஞர் கருணாநிதி காலத்திலே சென்னையோட தான் அதை ஸ்டாப் பண்ணிட்டு விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்னால ஆட்சி மாறக்கூடிய சமயத்துல ஜெயலலிதா அம்மையார் அது சென்னைக்கு மட்டும்தான் கொண்டு வந்தவரோட மிக விரிவாக தமிழகத்து அளவுக்கு கொண்டு வரல. அதுலயும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா அந்த சிற்றுந்துக்கு பின்னாடி ரெட்டை சின்னம் மாதிரி ஒரு ஃபோக்கஸ் மாதிரி போட்டு விட்டாங்க. பார்த்தா அது ரெட்டலை மாதிரியும் தெரியாது, ஆனா ரெட்டலை மாதிரியும் தெரியும். அந்த மாதிரி ஒரு படத்தை போட்டு விட்டு அது ஒரு பப்ளிக் பண்ணிட்டு அது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருந்து, ரெட்டை இலை இத சின்னத்தை போட்டு விட்டாங்க அப்படின்னு. அதன் அடிப்படையில அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. திமுக அதுக்கு தனிப்பட்ட போராட்டம்லாம் பண்ணாங்க. அப்புறம் அதுக்கு பின்னால அந்த அம்மையார் இருந்ததுக்கு பின்னால எடப்பாடியோட ஆட்சி ரொம்ப பெருசா சொல்ல முடியாது. 4.5 வருஷம் ஆட்சினா கூட ரொம்ப தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்குலாம் சொல்ல முடியாது. பாஜகவுக்கு துணை போன ஆட்சியாக, பாசிச கும்பலுக்கு ஆதரவான ஆட்சியாகத்தான் எடப்பாடி பண்ணிட்டு இருந்தார். அதன் அடிப்படையில் தனிப்பட்ட ஒரு விஷயமா எதுவுமே செய்யல. தன்னுடைய அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். வருங்காலங்களில் அதிமுகவுடைய பொதுச் செயலர் தானாக மட்டுமே இருக்க வேண்டும் அப்படி ஒரு நிலைப்பாட்டை தான் எடப்பாடி அன்னைக்கு அந்த திட்டம் போட்டுட்டு இருந்தா. அதன் அடிப்படையில் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறார். ஆமா, யாராக இருந்தாலும் சரி, கட்சியை விட்டு நீக்கப்பட்டாங்க உள்ள சேர்க்க மாட்டோம். அந்த மாதிரி தான் மட்டுமே எஜமானாங்க அப்படிங்கிற சமயத்துல அந்த கட்சி எப்படி வெற்றி பெறும்? நல்ல திட்டங்களே இல்லை. ஆமா, இப்படி இருந்த எங்க அதை வெற்றி பெற, கட்டாயமா வெற்றி பெற முடியாது. அதன் அடிப்படையில அவருடைய காலத்துல கூட அதை எடப்பாடி அதிமுக சம்பந்தப்பட்டவரோட பெருசா தூக்கிலாம் நிறுத்தியிருந்தா கூட மினி பஸ் பப்ளிக்கா போயிருக்கும். ஆனா அந்த மினி பஸ் திட்டத்தை இன்னைக்கு திமுக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி, மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி கொண்டு வர போவதாக இன்னைக்கு ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. வரக்கூடிய டிசம்பர் 2-3 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள எங்கெல்லாம் தெருவுக்குள்ள மினி பஸ் முடிஞ்சு போச்சு. அதனுடைய கால அளவு, ஒரு நீளம் அளவு கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் கூட இருக்கும். அந்த மாதிரி தூரத்துக்கு மினி பஸ். அதே நேரத்தில் 17 கிலோமீட்டர் தூரத்துக்கு சேவை இல்லாத ஒரு விஷயமா இருக்கணும்.
அதே வந்து 8 கிலோமீட்டர் அளவுக்கு பேருந்து சேவை இருக்கக்கூடிய அப்பதான் வந்து கனெக்ஷன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் 100 குடும்பங்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்தா செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இன்னைக்கு திமுக அரசு போயிட்டு 100 குடும்பங்கள் ஒரு கிராமத்துல இருக்குது அப்படின்னா நடுவுல ஒரு எப்படியும் ஒரு தார் சாலை போகும், அதுக்குள்ள நேர பஸ்ஸை விட்டா வேலை முடிஞ்சுது. எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் இறங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உள்ள ஊருக்குள்ள போய் இறங்கிடுவாங்க. வீட்டுக்கு முன்னால கூட சில பேர் இறங்க வாய்ப்பு இருக்கு. அதன் அடிப்படையில மக்களுக்கு வந்து விருப்பமான ஒரு ஆட்சி அந்த ஆட்சி போயிடும். அது ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல இது சம்பந்தப்பட்ட வகையில பஞ்சாயத்து தலைவர்கள் மாவட்ட கலெக்டர் அடிப்படையில பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. இது சம்பந்தமாக திட்ட வரைவு அறிக்கை வந்து தாக்கல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து எங்கெங்க போய் நிக்கணும், எங்கெங்க வரக்கூடிய ஒரு சூழல், அந்த பஸ் வந்து எங்க உள்ள நுழைஞ்சு சில சந்துகள்லாம் பாத்தீங்கன்னா உள்ள போக முடியும், ஆனா திரும்ப முடியாது, பின்னாலதான் வரணும். அந்த மாதிரி சந்துகள்லாம் இருக்கக்கூடிய சமயத்துல அவைகளுக்குள்ள எவ்வாறு பேருந்து இயக்குவது அப்படின்னு ஒரு திட்ட வரைவு அறிக்கை தாக்கல் பண்ணி பஸ் ரூட்டை வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தகவல் இன்னைக்கு மிக பகிரங்கமா போயிட்டு இருக்கு. பாராட்டக்கூடிய விஷயம்தான். அதே நேரத்தில் 70% பேருந்து வசதி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக இருந்தாலும் சரி, 30% பேருந்து வசதி இல்லாத பகுதிகளாக இருந்தாலும் சரி, ரெண்டு இணைக்கக்கூடிய வகையில் அப்பதான் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு, ஏன்னா கனெக்ஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. சுமார் ஒரு கண்டக்டர் ஒரு டிரைவரை போட்டோம்னா அவங்களுக்கு டேட்டா கொடுக்கணும், அப்போ சம்பளம்லாம் அரசு கொடுக்குறோம் இல்லையா. அதனால வந்து இந்த பகுதியில ஒரு 30% ஒரு பிக்கப் இல்லைனா கூட அந்த 70% பிக்கப் பண்ணி வரக்கூடிய ஒரு சூழல். அந்த 70% பிக்கப் பண்ணி வந்தாங்க அப்படின்னா தெருவுக்குள்ள போய் அப்படியே நின்று உள்ள போகக்கூடிய ஒரு சூழல். அப்ப என்ன ஆகுது, அந்த மினி பஸ்ல வந்து கூட்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பலவிதமான திட்டங்கள் போட்டுக்கிட்டு இன்னைக்கு திமுக அரசு மினி பஸ் விட போறாங்க. நல்ல திட்டம், அருமையான ஒரு திட்டம். ஆமா, அதிமுக அரசால் செயல்படுத்த முடியாத ஒரு திட்டம். ஆனா திமுக அரசால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த வந்து பலருக்கு தெரியாது. இன்னைக்கு மெட்ராஸ்ல வந்து மினி பஸ் போயிட்டு இருக்கு. கேட்டா வந்து இது ஜெயலலிதா அம்மையார் ஆரம்பிச்சார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. உரமா அன்னைக்கு கூட சொன்னாங்க. பின்னால வந்து ரெட்டையில சின்ன மாதிரி அந்த உருவத்தை போட்டுக்கிற வச்சு இது வந்து ஜெயலலிதா அம்மையாரால் உருவாக்கப்பட்ட திட்டம் சொல்லி போட்டு சொன்னாங்க. முற்றிலும் ஒரு தவறான ஒரு விஷயம். 1996 கலைஞரால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். அது மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள் கலைஞர் கருணாநிதி ஐயா அவங்க உருவாக்கிட்டு போயிருக்கிறாங்க நம்மளுக்கு. ஆனா வந்து பப்ளிக் நிறைய பேத்துக்கு தெரியாது. ஆமா, பலவிதமான இதை விட இந்த டாப் திட்டம்லாம் வந்து கலைஞர் கருணாநிதி ஐயா வந்து பண்ணாங்க. ஆனா வந்து மக்கள்கிட்ட வந்து அவங்க இன்னும் பேர் வாங்கல. காரணம் என்னன்னா அவங்களுடைய நிலைப்பாடு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதன் அடிப்படையில் இந்த மினி பஸ் திட்டம் வந்து கட்டாயமாக மக்களிடம் வந்து எதிர்பார்ப்பா என்னைக்கு எழுதிட்டு இருக்கு. ஏகப்பட்ட கிராமங்கள்ல வந்து பஸ் மெயின் ரோட்டை நிறுத்திட்டு அப்படியே போயிடுவான். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பஸ் வந்து அந்த மெயின் ரோட்டை நிறுத்தவே மாட்டான். கேட்டா பயங்கரமான தகராறுலாம் வரும். எங்க கிராமத்துலாம் வந்து மிகப்பெரிய தகராறுலாம் வந்தது. ஜவாதுவட்டி புதூர் எல்லாம் இன்னைக்கும் சில பஸ் எல்லாம் இருக்கிறாங்க, நின்று போறாங்க, மாற்று கருத்து இல்ல. சில நேரங்களை பார்த்தா வந்து கை காட்டினா கூட அவன் நிக்காம போயிட்டே இருப்பான். ஆமா, அந்த மாதிரிலாம் பல பஸ்லாம் இருக்கு. அவைகளுக்கெல்லாம் வந்து இது ஒரு முரணா மாற்றா தெருவுக்குள்ள போகக்கூடிய ஒரு பஸ்ஸா இது. இந்த பஸ் நிலைக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப தெருவுக்குள்ள போகக்கூடிய சமயத்துல தங்கள் வீட்டு முன்னாலேயே இறங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் சில பேர் இறங்கிக்கலாம் இல்லையா. அதனால இந்த மினி பஸ் திட்டம் வந்து 3 வருஷமா திமுக அரசு என்ன செஞ்சது அப்படின்னு தெரியல. ஆமா, வந்து ஒரு 6 மாசத்தை ஆரம்பிச்சுட்டா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். 3 வருஷம் ஆச்சு. ஆனா இந்த திட்டம் வந்து இந்த அற்புதமான ஒரு திட்டம். இதனால நிறைய பேருக்கு வந்து வேலை வரக்கூடிய ஒரு திட்டமா இருந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் விட மக்களுக்கு ஒரு வசதியான திட்டம். ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவர்கள், மற்றபடி நோய்வாய்ப்பட்டவர்கள், வயதானவர்கள், குழந்தைகள், இவர்கள்லாம் வந்து ஊருக்குள்ள வரக்கூடிய சமயத்து ஒரு கொண்டாட்டம். அப்படியே எங்க வீட்டு பக்கத்துலேயே பஸ் நிற்குதுப்பா, எங்க வீட்டு ஏத்த மாதிரிதான்ப்பா பஸ் நிற்கும். ஆனா இங்க வெளியே டவுனுக்கு போகணுமா, ஒண்ணும் கிடையாதுப்பா, இந்தா இந்த ஆலமரத்தை வந்து நிற்கும்ப்பா, ஏத்த மாதிரி ஆலமரம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமை வரக்கூடிய அளவுக்கு இந்த மினி சிற்றுந்து, மினி பேருந்து, மற்றபடி சிற்றுந்து திட்டம் வந்து கட்டாயமாக வந்து மக்களுக்கு உதவியாகவும் இந்த திமுக அரசுக்கு வந்து பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கு என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது.
பார்ப்போம். இதை வந்து இன்னும் முறைப்படியா வந்து அவங்க விடுதலை ஆசைப்பட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வரக்கூடிய டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆயிடும். ஆமா, அதை வந்து ரொம்ப செம்மையாக செய்வார்கள். ஒவ்வொன்றையும் செம்மையா செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க இந்த திமுக அரசு. இதையும் வந்து செம்மையாக செய்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை நிறையவே பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.